ஹalleluya. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். எவ்வளவு பெரிய தேவன்ங்க நம்ம தேவன். நம்மை எப்போதும் காப்பாற்றுகிறார். சோதனைகளில், போராட்டங்களில், பாடுகளில், உடல்நல குறைவுகளில், விபத்துகளில், ஆபத்துகளில், சூழ்நிலை எப்படி மாறினாலும் கூட மாறாத ஆண்டவராய் நமக்கு ஆறுதலை தருகிறவராய் இருக்கிறார். நம்மை விட்டு விலகாத தேவனா இருக்கிறார்ல. அவரை துதிப்போம் வாங்க. அவரை தேடுவோம். சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை அடைக்கலமாய் கொண்டவர்களுக்கு எந்த குறையும் இருக்காதையா. உம்முடைய உதவியோடு நாங்க வாழும்போது எல்லா சூழ்நிலைகளிலுமே பத்திரமா இருக்க முடியும் என்று நம்புகிறோம். மாறாத தேவனாய் மாறிப்போகிற இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கையிலே எங்களுக்கு துணையா இருப்பதற்காக உமக்கு நன்றி ஐயா. யார் உடைந்து போயிருக்கிறாங்களோ, யார் நொறுங்கி இருக்கிறாங்களோ, யாருக்கு எந்த குறைவு இருக்குன்று அறிந்த தேவனை இன்றைக்கு எங்களோடு பேசும்படிக்க கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? பேச்சுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் தவிர ஏதோ ஒரு போராட்டத்துல நம்ம இருந்து கொண்டே இருக்கிறோம்ல. சடனா ஒரு நேரம் நமக்கு ஒன்றும் புரியாத சூழ்நிலைகள் வரும். எதுவுமே புரியாது. ஏன் இப்படி நடந்தது, எதற்கு இப்படி நடந்தது என்று. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், விபத்துகள் நடக்கும்போது, நெருக்கமானவங்க மறிக்கும்போது, நாம் நினைக்கிறது நடக்காத போது, ஆசைப்படுகிறது கிடைக்காத போது, எல்லாத்தையும் விட நமக்கு துணையாக இருந்தவங்க, நம்ம கூடவே இருந்தவங்க நம் மேல எதிர் திரும்பும் போது, எங்கிருந்து நீங்க உதவி எதிர்பார்ப்பீங்களோ அங்கிருந்து உங்களுக்கு எதிர்ப்பு உண்டாகும் போது, யார் மேல ஆதாரப்பட்டீங்களோ அவங்க உங்களை கைவிடும் போது, பா எவ்வளவு வலிக்கும்ல. பயங்கரமான அந்த வேதனையில, அந்த சூழ்நிலையில எவ்வளவோ நொறுங்கி போறாங்க அநேகர். இன்றைக்கு அநேகர் அவங்க ஜெப தேவைகளை எங்களுக்கு சொல்லுகிறதுனால மனுஷங்க எவ்வளவு விதத்துல கஷ்டப்படுறாங்க, எப்படிப்பட்ட பாடுகள் நடுவில் இருக்கிறாங்க, எத்தனை பிரச்சனையில இருக்கிறாங்க என்பது எங்களுக்கு ஒரு புரிதல் வருதுன்னு சொல்லலாங்க. அந்த சூழ்நிலையெல்லாம் ஆண்டவர் முன்பு வைத்து ஜெபிக்கும் போது அவருடைய வசனத்துல பதில்கள் கிடைக்கிறது. உடைந்து போனவர்களை பலப்படுத்துகிறவர் அவர், பலவீனரை பலப்படுத்துகிறவர். எதற்கு நம்ம வாழ்க்கையில விபத்துகள் வருகிறது, எதற்கு நம்ம வாழ்க்கையில ஆபத்துகள் நேரிடுது, எதற்கு நமக்கு ஆல் ஆஃப் அ சடன் நம்ம ஸ்மூத்தா ஹாயா வாழும்போது கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு என்ற கேள்விக்கு வேதத்தில் இருக்கிற பதிலை நாம, அதுல இருக்கிற டீப் மீனிங், அதுல இருக்கிற ஆழத்தை நம்ம புரிந்து கொண்டா அது நம்ம நன்மைக்காகவே தவிர தீமைக்காக அல்ல. தீமைக்காக அல்ல. வேதத்துல கழுகை பற்றின உவமைகளை கொண்ட சில அருமையான விஷயங்கள் இருக்கு. ஒரு முறை திருப்புங்க. உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து, கழுகு தன் கூட்டை கட்டி, கூடு கட்டும்லங்க, கழுகை தன் கூட்டை கட்டும். யாரும் பில்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. அங்க ஒரு குச்சி, இங்க ஒரு குச்சி கொண்டு வந்து அந்த பறவைகள் கூட்டை கட்டிக்கொள்ளும். அவைகளுக்கு வசதியா இருக்கும்படி இந்த புல்லையும் அந்த காய்ந்த புல்லையும் கொண்டு வந்து கம்பளம் போல, ஒரு கார்பெட் போல போட்டுக்கொள்ளுங்க. இந்த கழுகுகள், ஆண் கழுகும் பெண் கழுகும் ரொம்ப உண்மையாக இருக்குமா. பெண் கழுகு முட்டையிடுவதற்குள்ள ஆண் கழுகு கூட்டை கட்டும். அந்த கூட்டிலே முட்டையிடும் அந்த கழுகுகள். ஆண் கழுகின் வேலை என்னன்னா ஆகாரத்தை தேடி கொண்டு வருவது, பெண் கழுகின் வேலை அந்த முட்டைகளை அடை காப்பது. இந்த கோஆர்டினேஷன் இல்லாம, இந்த கோஆபரேஷன் இல்லாம தாய் தகப்பன்மார் இருவரும் பிரயாசப்படாமல் நமக்கு கர்ப்ப கனியும் கிடைக்காது. தேவன் கொடுத்த பிள்ளைகளை உத்தமர்களாய் நாம காப்பாற்றவும் முடியாது. எத்தனையோ பேர் இன்றைக்கு பொறுப்பில்லாம இருக்கிறத பார்க்கிறோங்க. தாயின் கடமையை தாய் செய்யாம போவது, தகப்பனின் கடமையை தகப்பன் செய்யாம போவது, சில நேரம் எல்லா கடமைகளும் ஒருவர் மேலேயே விழுவது,
அந்த தாங்க முடியாத சூழ்நிலையில எத்தனையோ விபரீதமான கஷ்டங்கள் பட்டு தாங்க முடியாம சோர்ந்து போவதையும் பார்க்கிறோங்க. கழுகு தன் கூட்டை கட்டி கொள்ளுகிறது இல்லையா, அப்புறம் ஏன் கலைக்குது? அந்த முட்டைகள் பொரிந்து பிள்ளைகளான பிறகு அந்த பிள்ளைகளுக்கு தினமும் ஆகாரத்தை கொடுக்கும். அது நாளுக்கு நாள் வளரும். ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? நீங்க கோழி குஞ்சுகளை நினைச்சு பாருங்க. கழுகு குஞ்சுகளை பார்க்காவிட்டாலும் கோழி குஞ்சுகளை கூட இப்ப பார்க்க முடியறது இல்ல. அந்த காலத்துல எங்க சின்ன வயசுல எங்க அம்மா எப்போதும் கோழி குஞ்சுகளை வளர்த்து கொண்டு இருப்பாங்க. எங்க வீட்டுல எப்பவும் செல்லமா அது விளையாடி கொண்டு இருக்கும். அது பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும். அந்த கழுகின் பிள்ளைகள் வளர தொடங்குகிற போது தகப்பன் கழுகு ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளுக்கு உணவை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தா நீங்க இத பிக்சர்ஸ்ல கூட பார்த்திருக்க முடியுங்க. அவைகளுக்கு கைகள் இல்ல, தட்டு தேவையில்லை. அது அழகாக தின்று நிம்மதியா இருக்குமா. அப்படியே அவங்க வாழ்நாள் எல்லாம் யாராவது ஒருவர் போஷிக்கணும் என்ற நிலைமைக்கு இன்றைக்கு மனுஷங்க கூட அப்படிதான் ஆயிடுறாங்க பாருங்க. ஒருவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடுவது நம்ம நாட்டுல சர்வ சாதாரணமாகிவிட்டது. வீட்டுல கஷ்டப்படுறது ஒருத்தர் தான். ஒருவேளை எஜமானோ, சில நேரம் மனைவியே கஷ்டப்படுவாங்க. பிள்ளைகளை பார்த்து கொண்டு ஆபீஸ்க்கு போய் வேலை பார்த்து குடும்பத்தையும் பார்த்து கொண்டு, ஓ எவ்வளவு மோசமான சூழ்நிலை நம்ம நாட்டுல இருக்குதோ பாருங்க. குடிகாரனா இருக்கிற கணவன் அந்த வீட்டை போஷிக்க மாட்டான், பார்த்து கொள்ள மாட்டான். அநேக ஸ்திரீகள் கூடங்க. கொஞ்ச நாள் முன்னாடி எங்களுக்கு ஜூம்ல ஒரு சகோதரன் சொன்னாரு, என் மனைவி என்னுடைய 6 வயது மகனை என்னுடைய அண்ணன் வீட்டுல விட்டுட்டு சொல்லாம போயிட்டாங்க, எங்கேயோ தெரியாது. எவ்வளவு பயங்கரங்க. எதற்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருதுங்க? நாம அநேக விஷயம் ஜெபிக்கிறோம். ஆனா ஆண்டவரே எங்க பிள்ளைகளை வளர்க்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. என்னங்க, என்று நீங்க எப்பயாவது ஜெபிச்சீங்களா? மனோவா தம்பதியார் தேவ சமூகத்துல ஜெபிச்சாங்க, எங்க பிள்ளைகளை ஆண்டவரே வளர்க்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுப்பதுன்னா பிள்ளைங்க இஷ்டத்துக்கு அவங்க கேட்கிற எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்து செல்லம் கொடுத்து நீங்க அவங்கள அதிகமா நேசிக்கிறீங்கன்னு நினைச்சா அந்த பிள்ளைங்களை நாம கெடுக்கிறவங்க. அவங்களுக்கு பொறுப்பு கற்றுக் கொடுக்கறது இல்ல. வாழ்நாளெல்லாம் நம்ம இருக்க மாட்டோம்ல. வயசு வரும்போது அவங்க அந்த வயசுக்கு ஏற்றபடி செய்யணும்ல. கழுகுகளுடைய குஞ்சுகள் பறக்க கற்றுக்கொள்ளணும். அதுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தேவையில்ல. அவைகள் பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கழுகுக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உயரமான இடங்களிலே அது பறக்கும். சிறகை விரித்து சோர்ந்து போகாமல் பறக்கும். அந்த குஞ்சுகள் சாப்பிட்டு விட்டு அந்த கழுகு கூட்டில உட்கார்ந்திருக்கும் போது அந்த கழுகு குஞ்சுகளுக்கு பறக்க சொல்லிக் கொடுக்கும்படி அந்த கழுகு என்ன செய்யும்னா, அந்த கூட்டை கலைத்து விடும். அந்த கூட்டை பிரித்து விடும். ஒரு குச்சியா எடுத்து விட்டுட்டா கீழே நிற்க இடமில்லாமல் கழுகு குஞ்சுகள் பயந்து விட்டு கூச்சல் போடுங்க. அவைகளுக்கு தெரியாமலே அதன் சிறகுகளை அவைகள் விரிக்கும். அது பறக்க கற்றுக்கொள்ளும். ஒருவேளை அவ்வளவாய் பலவீனமாய் அது பறக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தா கழுகு என்ன செய்யும்? உடனே அது பறந்து போய் அவைகள் கீழே விழாதபடிக்கு அதன் சிறகுல விழுறபடி பார்க்கும். அவைகளை பிடித்து கொள்ளும். அப்பா பிடிச்சிட்டாங்க, இனி பிரச்சனை இல்லைன்ற நேரத்துல திரும்ப கழுகு அவைகளை விட்டு விடுங்க. திரும்ப அவைகள் விழுகிறது போல இருக்கிற சூழ்நிலை வரும்போது அவைகள் பறக்க கற்றுக்கொள்ளும். அப்படி பறப்பதை கற்றுக்கொள்ளுகிறது. கழுகு ஏன் கூட்டை கலைக்கிறது? அதன் வருங்காலத்துக்காய், அதன் நன்மைக்காய், அது கற்றுக்கொள்ளும்படியாக. அது தனக்கு தான் பறந்து தன் உணவை தான் தேடிக்கொள்ளுவதற்காக. தேவன் நம்மை கூட அந்தந்த நேரத்துல கஷ்டங்களின் வழியாய் நடத்துவது ஏன்னா, ஒருவேளை உங்க பெற்றோர் மேலேயே நீங்க ஆதாரப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு எங்க அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்கன்னு நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். திடீர்னு உங்க சூழ்நிலைகள் மாறுகிறது காரணம் அம்மா அப்பா நம்ம கூட இருக்க மாட்டாங்கன்னு தெரியப்படுத்துவதற்கு. ஒருவேளை நீங்க அதிகமா உங்க குடும்பத்துல ஒருவர் மேல ஒருவர் ஆதாரப்பட்டு நீங்க எந்த பொறுப்பும் எடுக்காம மனைவி மேலேயே ஒருவேளை கணவன் மேலேயே ஆதாரப்பட்டு இருக்கிறீங்களோ, சடனா ஒரு விபத்து நேரிடுவது, ஒரு ஆபத்து வருகிறது, அப்படிப்பட்டவை நடக்கிறது ஏன்னா உங்களுடைய பொறுப்பை நீங்க உணரும்படியாக, உங்க விசுவாசத்தை நீங்க கிரியையில வைக்கும்படிக்கு, உங்க முயற்சி நீங்க செய்வதற்கு, நீங்க கற்றுக்கொள்வதற்கு.
நம் ஆண்டவர் நம் வாழ்க்கையில நம்மை பல வழிகளில் கொண்டு வருவார், ஒரு ப்ராசஸ்ல கொண்டு வருவார். ஒரு பக்தியுள்ள நபரை அப்ப எந்த கஷ்டமும் இல்லாம வச்சிருந்தா அவனுக்கு பக்தி இருக்காதுங்க. பக்தியை பாலிஷ் பண்ணணும்னா பாடுகள் வேணும். பாடுகளின் சூளையில நாம பரிசுத்தப்படுகிறோம். ஒரு குறைந்த மதிப்புள்ள தங்க கட்டியை ஒரு விலை மதிப்புள்ள ஒரு ஆர்னமெண்டாக அதை உருவாக்க வேண்டுமானா ஆபரணமாக மாற்ற அதை நெருப்பிலே உருக்குவாங்க, அதை புதியதாக மாற்றுவாங்க. அதுபோல தேவன் நம்மை பாடுகளின் சூளையில வைத்து நம்மை சுத்திகரித்து நம்மை விலை மதிப்புள்ள பாத்திரமாய் செய்ய அநேக கோணங்கள்ல ஒரு மண்ணில் இருக்கிற மாணிக்கம் மண்ணில் இருக்கும்போது மாணிக்கம் கூட மண்ணாக அழுக்காக தான் இருக்குங்க. அதை வெளியே எடுத்து அதை கழுவி அதை கிளீன் செய்து அதை செதுக்கி எடுக்கும்போது டைமண்டுக்கு இருக்கிற மதிப்பு ஏன் அதிகம்னு சொன்னா அது எவ்வளவு சிறியதாக செதுக்கப்படுகிறதோ, அது எவ்வளவு ஷேப்ல கட் பண்ணாலும் அது கெட்டியா இருக்கிறதுனால அது எத்தனை சோதனைகளை சகிக்கிறது, உளியாலே அடிக்கப்படுகிற அடிகளை தாங்குகிறது. அதற்கு மதிப்பு அதிகம். ஒரு டைமண்ட் அவன் எத்தனை கோணங்கள்ல கட் பண்றானோ அது அவ்வளவு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தக தக தகன்னு மின்னுங்க. அது தேவன் நம்மை அப்படி செதுக்கி நம் வாழ்க்கையின் மூலம் தேவனின் குணங்களை உலகத்துக்கு பிரகாசிக்க செய்யும்படி அவருடைய அன்பு, அவருடைய சாந்தம், அவருடைய பொறுமை, அவருடைய மன்னிப்பு, அவருடைய பரிசுத்தம் நம் வாழ்க்கையில காட்டும்படியாக நம்மை சோதனைக்குள்ளாக ஒருவேளை நடத்துவார். ஆனா விடமாட்டாரு. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, கழுகு கூட்டை கலைச்சிட்டு எங்கேயோ போயிடாது, அதன் மேலேயே சுற்றி கொண்டு இருக்கும். தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளில் சுமக்கிறது போல அங்கேயே அசைவாடி கொண்டிருக்கு. என் பிள்ளைகளால பறக்க முடியல, கஷ்டப்படுகிறது, ஐயோ கத்துகிறது, அழுகிறது. நீ அழும்போது நீ கதறும்போது உன் தேவன் காதுகளை மூடிக்கொண்டார் நினைக்கிறீங்களா? உன் கண்ணீரை தேவன் பார்க்கல நினைக்கிறாயா? என் சூழ்நிலை தேவனுக்கு புரியலையே, என்ன தேவன் இப்படி விட்டுட்டாரேன்னு அநேகர் இன்றைக்கு நினைக்கிறாங்க. ஆனா தேவன் விடுகிறவர் அல்ல. அவர் உங்கள் அருகில் இருக்கிறார், உங்க மேல பார்வையை வைத்திருக்கிறார், அசைவாடி கொண்டு இருக்கிறாராம். அவர் உங்களை சுற்றி சஞ்சரித்து கொண்டு இருக்கிறாரு. கீழே விழக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது செட்டைகளை விரித்து அவைகளை பிடித்து கொண்டு தன் செட்டைகளின் மேலே சுமக்கிறது. பா, எவ்வளவு நல்ல தேவன்! அவருடைய செட்டைகளின் மேல நம்மை சுமக்கிறேன்னு சொல்றாருங்க. சோதனைக்குள்ள நம்ம விழாம நம்மை தப்புவிக்கிற தேவனுங்க. அதே நேரத்துல நாம தாங்கிக் கொள்ளக்கூடிய சோதனைகளை அனுமதிக்கிறார், நம்மை இன்னொரு லெவல்ல கொண்டு போக, நம்மை அப்கிரேட் செய்யும்படி. பாருங்க, நம்ம ஒரே விஷயத்துக்கு பழக்கப்படுகிறோம், பல வருஷங்கள் ஆனாலும் அதே நிலைமையில இருக்கிறோம். பாருங்க, ஓல்டு பில்டிங்ஸ் எல்லாம் கூட ரெனோவேஷன் பண்றாங்க இப்போ. அந்த ஓல்டு செட்டப்ஸ் எல்லாம் கூட இந்த காலத்துக்கு அவை அது அனுகூலமா இருக்காது. அதனால அந்த நேரத்தில் அதை உடைக்கணும், அதை நொறுக்கணும். உடையாமல் நொறுக்கப்படாம நம்ம தேவன் கரங்கள்ல அவரை போல புதிய சிருஷ்டியாக மாற முடியாதுங்க. உங்க இருதயம் நொறுங்குச்சுன்னா உங்க இருதயத்தை தேவன் நிரப்புவதற்காக. உங்க இருதயத்தை தேவன் உடைச்சிட்டார்னா அவர் உங்களை கொண்டு இன்னும் எத்தனையோ பெரிய காரியங்களை இந்த உலகத்துக்கு காட்டுவதற்கு உங்களை அவர் உருவாக்குறாருங்க. நம்புங்க ஆண்டவரை, விசுவாசம் வைங்க அவர் மேல. எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் இயேசுவே எனக்கு அடைக்கலம். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உங்க சொந்த தீர்மானம் செய்யாதீங்க, என்னால முடியலன்னு சொல்லாதீங்க, என் விதி இவ்வளவுதான், என் சூழ்நிலை இப்படின்னு நின்று விடாதீங்க. உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், உங்க சூழ்நிலையை அறிந்த தேவன், நீங்க கீழே விழாதபடிக்கு தன் செட்டைகளை விரித்து உங்களை சுமப்பார், இலக்குக்கு கொண்டு சேர்ப்பார் என்று இன்னொரு முறை நம்ம எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. ஜெபிப்போம். பரிசுத்த அன்புள்ள தகப்பனே, எத்தனையோ முறை நாங்கள் நினைக்காத சூழ்நிலையில
ஏன் இப்படி நடந்ததுன்னு சோர்ந்து போகிறோம் அப்பா. ஆக்சிடென்ட்ஸ் ஆகும்போது, நோய்கள் வரும்போது, நெருக்கமானவங்க மறிக்கும்போது, எங்க வாழ்க்கையில தோல்விகளை பார்க்கும்போது, எதிர்ப்புகளை பார்க்கும்போது சோர்ந்து போகிறவர்களா இராமல், நீர் அவைகளை அனுமதித்தீர் என்று, அவைகள் எங்கள் நன்மைக்காக வென்று, அதனால் எங்களை உருவாக்கி இன்னும் உயர்ந்த ஒரு நிலைக்கு எங்களில் கிரியை செய்கிறீர் என்று விசுவாசித்து எல்லா நேரத்திலும் உண்மையை பற்றிக் கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்க ஒருவேளை மற்ற தேசங்கள்ல இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் இதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பலாங்க. இதுவரை ஒரு முறை கூட நீங்க வாட்ஸ்அப் பண்ணலன்னா இன்னைக்கு உங்க போன் எடுத்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் எங்களுக்கு அனுப்புங்க. நீங்கள் எங்களுக்கு பிரியமானவங்க. நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் உங்களுக்கு தினமும் தேவனுடைய வசனத்தை கொண்டு வர தேவன் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக தேவனை மிகவும் ஸ்தோத்திரிக்கிறோங்க. நீங்களும் பெறுகிற நன்மையை தெரியப்படுத்துங்க. அப்படி அனுப்புவது இன்னும் உற்சாகமா நாங்க இந்த ஊழியத்தை தொடர எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் உங்களுக்கு ஏவுதல கொடுத்தா உங்க காணிக்கைகள் மூலமா நீங்க இந்த ஊழியத்தை தாங்கலாம். இந்த ஊழியத்துல பங்கு பெற்று தேவன் எங்களுக்கு தர நன்மையை நீங்களும் பெறலாங்க. மேலும் விவரங்களுக்கு நீங்க இதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தினா உங்களுக்கு பதில் அனுப்புவோம். தேவன் உங்களுக்கு செய்யற நன்மைகளையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு அனுப்ப மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்த நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.